மதுரையில் முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவியாக ஏழைகளுக்கு ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளாங்குடி பகுதியில் 5 கிலோ வீதம் வழங்கப்பட்ட 5 டன் அரிசி ரேஷன் அரிசி என பொதுமக்கள் வீடியோ வெளியிட்டனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அந்த அரிசியை ஆய்வக சோதனைக்கு அனுப்ப மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரையில் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழாவில் ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் அரிசியை நலத்திட்ட உதவியாக வழங்கியிருப்பதாக மதுரை மேற்கு எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் மீது பொதுமக்கள் புகார் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். எனவே தங்கப்பாண்டியன் ரேஷன் அரிசியை கடத்தி விநியோகம் செய்தாரா அல்லது கடத்தல் கும்பலிடம் இருந்து வாங்கி விநியோகித்தாரா என விசாரணை நடத்தி பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்குமாறு அரசை டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 தேர்தலில் அரசியல்வாதிகளை விட மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதாக அமைச்சர் விஜய் பாலாஜி வேடிக்கையாக பேசியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சமபந்தி விருது வழங்கப்பட்டது. அதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் விஜய் பாலாஜி, முன்பெல்லாம் தேர்தலில் வெற்றி பெற பல கோடிகள் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இப்போது 5 லட்சம் ரூபாய் செலவில் மக்கள் தங்களை வெற்றி பெற வைத்துள்ளதாக கூறினார். அரசியல்வாதிகள் ஊழல் பற்றி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த 2026 தேர்தலில் மக்கள் நீங்க பண்ணிப்பாரு மிகப்பெரிய ஊழல். வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி குத்த வேண்டிய இடத்துல கட்டி ஆட்சி கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் கட்டண தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வரும் நாட்களில் எம்ஆர்பி விலையிலேயே பால் விற்கப்படும். மேலும் நுகர்வோர் தங்களது பால் கட்டணத்தை மாதந்தோறும் 11 முதல் 25ஆம் தேதிக்குள் ஆவின் செயலி மூலம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் 1ஆம் தேதி முதல் ஆவின் பால் முகவர்கள் தங்களது கமிஷன் தொகையை கழித்துக் கொண்டு பணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் என்றும் ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. அதேபோல கூடுதலாக தேவையென்றால் பால் பாக்கெட் அடிப்படையில் இல்லாமல் இனி பெட்டி அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் உற்பத்தியை முடக்கி மக்களின் ஆரோக்கியத்துடன் விஜயின் அரசு விளையாடுவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தின் பல முக்கிய பகுதிகளில் ஆவின் நிறுவனத்தின் தினசரி பால் விநியோகம் 30 விழுக்காடு குறைந்திருப்பதாகவும், சென்னையில் ஆவின் பால் விநியோகம் 16 லட்சம் லிட்டரிலிருந்து 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக திறனில்லாத முதல்வரின் நிர்வாக தோல்விக்கு மக்களின் ஆரோக்கியம் பாழாவதை அனுமதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். அரசு பால் நிறுவனத்தை திறம்பட கையாள தெரியாவிட்டால் பிற மாநில அரசுகளிடம் ஆலோசனைகளை கேட்குமாறும் விஜயை நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதியின்றி ரீல்ஸ் அல்லது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. துறைக்கு சம்பந்தமோ அனுபவமோ இல்லாதவர்கள் சிகிச்சை அளிப்பது போன்றோ ஆய்வு செய்வது போன்றோ நோயாளிகளின் தனி உரிமைக்கு பாதகம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களை முறையாக பணி செய்ய விடாமல் தடுப்பது உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த பிரிவுகளுக்கான முதன்மை தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது அதன் முடிவுகளும் தரவரிசை நிலையும் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வர்கள் TNPSCயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களது தேர்வு பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியல் அடிப்படையில் தகுதியான தேர்வர்கள் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர் நியமனங்களில் நடக்கும் ஊழல்களை உடனடியாக ஒழிக்க வேண்டும் என்று ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு கோரிக்கை விடுத்துள்ளார்.
தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளே படிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே அங்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் மூலம் தகுதியற்றவர்கள் ஆசிரியர்களாக உருவானால் அது ஒட்டுமொத்த கல்வி தரத்தையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்றும் இந்த நியமனங்களில் முழுமையான வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் ஸ்ரீதர் வேம்பு சுட்டிக்காட்டியுள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என அவரது தலைமை நற்பணி இயக்கம் அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளது. சூர்யா நற்பணி இயக்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய நிர்வாகியான ரா வீரமணி, சூர்யா மக்கள் தலைவராக வேண்டும் என கடவுளும் காலமும் முடிவு செய்துவிட்டதாக கூறியிருந்தார். இது சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள சூர்யாவின் தலைமை நற்பணி இயக்கம், குறிப்பிட்ட நபர் 3 ஆண்டுகளாக மன்ற நிர்வாகத்தில் இல்லை எனவும் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என கூறியே அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது. அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டு பேசினேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இந்த கருத்துக்களுக்கு சூர்யா நற்பணி இயக்கமோ சூர்யா அண்ணன் அவர்களோ பொறுப்பாக மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் நான் பேசினேன். நான் பேசிய நீண்ட பேச்சில் இருந்து சில நிமிட காட்சிகள் மட்டும் தற்போது வெளியில் வந்திருக்கின்றன. இந்த காட்சிகளை பார்த்து யாருக்கேனும் மனவருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை பதிவு செய்கிறேன். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் வீசப்பட்ட மாம்பழங்களை பக்தர்களுடன் சேர்ந்து டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பிடித்தனர். காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது. அப்போது மாங்கனிகளை வீசி எறிந்து வழிபட்டனர். திருவிழா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பக்தர்களுடன் சேர்ந்து மாம்பழங்களை பிடித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளியில் அக்னிபுரீஸ்வரர் கோயில் ஆண்டு பெருவிழாவையொட்டி சந்திரசேகர சுவாமி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி ரிஷப வாகனத்தில் மனோன்மணி சமேத சந்திரசேகர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் அகஸ்தியம்பள்ளி பகுதியில் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மணியந்தீவு அக்னி புஷ்கரணி கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே பாதி புதைந்த நிலையில் இருந்த சிறு பீரங்கி குண்டை ராணுவத்தினர் பாதுகாப்பாக வெடிக்க வைத்து செயலிழக்கச் செய்தனர். வெள்ளக்குளம் கிராமத்தில் உள்ள மலையடிவாரத்தில் மண்ணில் பாதி புதைந்த நிலையில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களுடன் காவல்துறையினர் சென்று ஆய்வு செய்ததில் பதுங்கு குழிகளை அழிக்க ராணுவத்தினர் பயன்படுத்தும் சிறு பீரங்கி குண்டு என தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் சென்னை ஆவடியிலிருந்து வந்த ராணுவ வெடிகுண்டு நிபுணர்கள் சிறு பீரங்கி குண்டை பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைத்து செயலிழக்கச் செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். கடிதம் பேரவை விதியின்படி முறையாக உள்ளதால் அதனை சபாநாயகர் ஏற்பதாக அறிவித்துள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி புதிய பதவிகளை வழங்கிய நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்கப்படவில்லை. கொள்கை பரப்பு இணைச் செயலர் பொறுப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை அடுத்து சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 41ஆக குறைந்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்க உள்ளது. இதுவரை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு உட்பட 6 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் விரைவில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களோடு கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அவர்களுடைய ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணையவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகாவில் ஏற்கனவே இணைந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பது தொடர்பாக தாவேக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவின் 6வது எம்எல்ஏ ராஜினாமா செய்திருப்பதாக கூறியுள்ள அவர், ஆளுங்கட்சியின் ஆள்பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது என்பதையே இது காட்டுவதாக கூறியுள்ளார். தொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதல்வர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் எனவும் வினவியுள்ளார். சோஃபா மாடல் அரசின் வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சந்தித்து பேசினார். கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோரும் உடனிருந்தனர். பல்கலைக்கழக வேந்தராக முதல்வரே இருப்பார் என்று கடந்த திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பில் ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்துவது குறித்தும் குதிரை பேரம் நடப்பதாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகார் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேகதாது அணைக்கு எதிராக 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளவிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிரேட்டர் நிக்கோபார் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ராகுல் காந்தி மேகதாது அணைக்காக 12,500 ஏக்கர் வனத்தை அழிக்க ஒப்புக்கொள்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏத்துப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? இந்த மேகதாது நடுவர் மன்றம் வந்து கர்நாடகா தான் கேட்கணும், அவங்களுக்கு தான் இது சாதகம். ஆனா இந்த மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒரு பிரச்சார நடைபயணமா நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். கடந்த ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுலுன்னா அந்த காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள வர அந்த இடத்துல தொடங்கி அதுக்கு பிறகு பூம்புகார்ல ஜூலை 4ஆம் தேதி பூம்புகார்ல வந்து அதை முடிக்கிறேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டாரோ என்ற அச்சமும் வேதனையும் ஏற்பட்டுள்ளதாக பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறினார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே உள்ள தனது அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து 3 நாட்களில் சென்னையில் கூட்டம் நடத்தி அறிவிப்பதாக தெரிவித்தார். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துல தான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்கறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கருத்து கேட்கறோம். சென்னையில ஒரு நாள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நின்று வந்தோம். ஏன்னா நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கிறது. கேரளத்தின் திருவனந்தபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்களுக்குள் கைகலப்பு ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் சமூக விரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பாஜக கவுன்சிலர் சுகதன் பதவி விலக கோரி இடதுசாரி கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட்டனர். அப்போது பாஜக கவுன்சிலர்கள் அவர்களை தடுக்க முயன்றதால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் வெடித்தது. இன்னொரு புறம் காங்கிரஸ் கூட்டணி கவுன்சிலர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட பாஜக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் மோதல் மூண்டது.
மகாராஷ்டிராவில் அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற விவாதத்தில் பேசிய கல்வி அமைச்சர் தாதா புசே, மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்இ உட்பட அனைத்து பாடத்திட்டத்தின் கீழும் மராத்தி மொழி கட்டாயம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விதியை மீறும் பள்ளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் நிதி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 8 நபர்கள் சார்பாக இந்த வழக்கு நடைபெறும் பைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் யாரும் வாதாடப் போவதில்லை என பைசாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ராமர் கோயில் காணிக்கை திருடப்பட்டதால் தங்களின் உணர்வுகள் புண்பட்டு உள்ளதாக இந்த சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கத்தின் இந்த முடிவை மீறி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக யாராவது நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையே முறைகேடு வழக்கில் கைதான 8 பேருக்கும் 14 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நிதி முறைகேடு புகார் தொடர்பான பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நன்கொடை முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு மூலம் நியாயமான கால வரையறைக்கு உட்பட்ட விசாரணை கோரும் இந்த மனுவை அவசரமாக பட்டியலிடக் கோரியதை நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் ஷீல் நாகு ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு நிராகரித்துள்ளது. இதை இப்போதே விசாரிக்க என்ன அவசரம் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதனால் பானம் ஒன்றும் இடிந்து விழுந்துவிடப் போவதில்லை என்று கூறினர். மேலும் கோடை விடுமுறைக்கு பிறகு இந்த மனு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பரப்பனங்காடியில் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் திடீரென ஏற்பட்ட அலையில் படகு கவிழ்ந்தது. இதை பார்த்து அருகிலிருந்த சக மீனவர்கள் விரைந்து சென்று கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்டனர். சீனாவின் உள் மங்கோலியா தன்னாட்சி பகுதியில் 8வது ஒயிட் ஹார்ஸ் நாடம் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய வில்வித்தை போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றன. இந்த விழாவில் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்த 130க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இலக்கை நோக்கி துல்லியமாக அம்புகளை எய்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மங்கோலியர்களின் பாரம்பரிய திருவிழாவான இந்த நாடம் விழாவில் வில் வித்தையுடன் மல்யுத்தம் மற்றும் குதிரை பந்தயம் போன்ற பல்வேறு வீர விளையாட்டுகளும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியுடனான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னிங்ஸ் மற்றும் 217 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. 318 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த இலங்கை அணி வெஸ்ட் இண்டீஸின் வேகப்பந்து வீச்சில் நிலை குலைந்து வெறும் 101 ரன்களுக்கு சுருண்டது. இப்போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய வெஸ்ட் இண்டீஸின் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் கேமர் ரோச் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 300வது விக்கெட்டை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். டெல்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் என்றும் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜியில் இயங்கும் ஆட்டோக்கள் பதிவு செய்யப்படாதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெல்லி அரசு வெளியிட்டுள்ள புதிய மின்சார வாகன கொள்கையில் இந்த அம்சங்கள் இடம்பெற்றன. டெல்லியில் கடும் காற்று மாசு நிலவும் நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் மின்சார வாகன கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் டெல்லி மக்கள் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டிய நிலை இருக்கும்.
அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்கள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில முதல்வர் பெமா காண்டுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரம் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இப்போதைய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் படிப்பதிலிருந்து முழு விலக்களித்து சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது. மத்திய கல்வி வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நடப்பு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒருமுறை மட்டும் சிறப்பு தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்கள் 2 வெளிநாட்டு மொழிகளுடன் இந்திய மொழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மேலும் 7 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு செல்லும் போது 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு எழுத தேவையில்லை என்றும் சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய அரசின் பிஎம் ஸ்ரீ திட்டத்திலிருந்து கேரளம் விலகினால் மாநில அரசுக்கு 2000 கோடி ரூபாய் வரை நிதி இழப்பு ஏற்படும் என்று அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் என் சம்சுதீன் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். முந்தைய இடது ஜனநாயக முன்னணி அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி மாநில அரசு தன்னிச்சையாக இத்திட்டத்திலிருந்து வெளியேற முடியாது என்றும் விலகும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளது என்றும் அவர் விளக்கினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை மீறினால் சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான 1158 கோடி ரூபாய் உள்ளிட்ட பிற கல்வி சார்ந்த நிதிகளையும் மத்திய அரசு நிறுத்த வாய்ப்புள்ளது என்று அமைச்சர் எச்சரித்தார். தற்போதைய ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு இதுகுறித்து ஆராய ஒரு அமைச்சர் துணைக்குழுவை அமைத்துள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லூகாஸ் தெரெஜியோ வாழ்வில் ஈடு செய்ய முடியாத பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சிக்கி அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நெஞ்சை பிளக்கும் இந்த சோகத்தை அவரது குடும்ப நண்பரும் கால்பந்து வீரருமான எட்சன் சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். உலக கோப்பைக்கான அர்ஜென்டினா அணியில் லூகாஸ் தெரெஜியோ இல்லை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் சுற்றோடு தென்கொரியா வெளியேறியதை தொடர்ந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹாங் மியுங் போ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்காவிடம் தோற்று அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்ததால் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர் விலகினார். 2024 ஜூலையில் பொறுப்பேற்ற இவர் தென்கொரியாவை தொடர்ந்து 11வது முறையாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெறச் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கிழக்கு பகுதியான மட்டக்களப்பு நகருக்குள் நுழைவதற்கான 2 பாலங்களில் ஒன்றான புதுப்பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பாலம் இடிந்து விழுந்த நேரத்தில் போக்குவரத்து குறைவாக இருந்தது. இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முந்தைய ஆட்சிக் காலத்தில் புனரமைக்கப்பட்ட இந்த பாலத்தை நாள்தோறும் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் மட்டக்களப்பு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தன. தற்போது ஒரு பாலம் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மின்சார வாகனங்களை வாங்குவோருக்கு சலுகைகளை டெல்லி அரசு அறிவித்திருக்கிறது. மின்சார இருசக்கர வாகனங்களை வாங்குவோருக்கு 30,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் என டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. 30 லட்சம் ரூபாய்க்கு கீழான மின்சார கார்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் கார்களை கழித்து கட்டுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ளது. மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க அடுத்த 4 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் இதன் மூலம் 2030ஆம் ஆண்டில் டெல்லி சுற்றுச்சூழல் மாசில்லாத நகரமாக மாறும் என்றும் முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். லடாக்கின் புகழ்பெற்ற பாங்காங் ஏரி பகுதியில் விதிமுறைகளை மீறிய 4 சுற்றுலா பயணிகளுக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அழிந்து வரும் நிலையில் உள்ள திபெத்திய ஹிரலை மானை காரில் துரத்திய காணொளி இணையதளத்தில் வைரலானதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் 4 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. லடாக்கின் உணர்திறன் வாய்ந்த சூழலியல் மண்டலங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என துணைநிலை ஆளுநர் எச்சரித்தார். ஐரோப்பா முழுவதும் வரலாறு காணாத கடும் வெப்ப அலை வீசி வருகிறது. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது.
இதனால் ஜெர்மனியில் நெடுஞ்சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மருத்துவமனைகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. பிரிட்டனில் வெப்பம் காரணமாக 4 உயிரிழந்தனர். காலநிலை மாற்றமே இந்த அதீத விபத்துக்கு முக்கிய காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். உலகின் மிக உயரமான ரயில் நிலையங்களில் ஒன்றான திபெத்தின் ஆம்டோ ரயில் நிலையம் தனது 20 ஆண்டுகால சேவையை எட்டியுள்ளது. இந்த ரயில் நிலையம் கடல் மட்டத்திலிருந்து 4702 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தென்மேற்கு சீனாவின் திபெத் பகுதியில் சிங்காய் திபெத் ரயில் பாதையின் வடக்கு நுழைவாயிலாக இது கருதப்படுகிறது. ஆண்டு முழுவதும் கடுமையான பனிப்புயல், ஆலங்கட்டி மழை மற்றும் 140 நாட்களுக்கு மேலாக வீசும் அதிவேக சூறாவளி காற்று என மிக கடுமையான வானிலையையும் கடந்து இந்த ரயில் நிலையம் வெற்றிகரமாக இயங்குகிறது.